நம்ம B2C பற்றி பேசுகிறோம் இல்லையா, B2Bக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க? B2 ஓன் கண்டெய்னர்ஸ் வச்சுருக்கோம் சார். நாங்கள் கண்டெய்னர்ஸ் சப்ளை பண்ணுறோம். ஷிப்பிங் டீம்னு ஒன்று வச்சுருக்கிறோம். எங்கள் ஓன் கண்டெய்னர், எங்களுடைய ஓனுடைய குட்ஸும் நாங்கள் பண்ணுறோம். 7 நாடுகளில் வந்து நம்ம அஃபான் இருக்குது. டீம் எந்த அளவு ஸ்ட்ராங் அப்படின்னு தோணும்ல எல்லாருக்கும். 7 கண்ட்ரியில் மட்டும் பிஸ்னஸ் பண்ணல, கிட்டத்தட்ட ஒரு 30-35 கண்ட்ரியில் பிஸ்னஸ் பண்ணுறோம். 7 கண்ட்ரியில் பிரான்ச்சஸ் 7 கண்ட்ரியில் பிரான்ச்சஸ் இருக்குது, 7 கண்ட்ரியில் டீம் இருக்குது. 7 கண்ட்ரிலையும் கஸ்டமர் கேர் இருக்கிறாங்க, ஷிப்பிங் டீம் இருக்கிறாங்க, அதே மாதிரி சேல்ஸ் டீம் இருக்கிறாங்க, அக்கௌண்ட்ஸ் டீம் இருக்காங்க, எல்லா இடத்துலையுமே டீம் இருக்குது. எங்களை வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணால் மட்டும் போதும். 24 hours இந்த நம்பர் எப்போதுமே அவைலபிலிட்டி இருக்கும். நீங்கள் கால் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அன்னைக்குள்ளே ரெஸ்பாண்ட் பண்ணிடுவாங்க. நம்ம சிலிண்டர் புக் பண்ணுற மாதிரி கட்டாயிரும். ஆமாம் சார், அதே தான். ஏன்னா நான் வெறும் இம்போர்ட் மட்டும் தான் பண்ணி தருவீங்கன்னு நினச்சிருவாங்க. எக்ஸ்போர்ட்டும் நம்ம மெயினாக பண்ணுறோம். இங்கே இந்தியாவிலேருந்து நிறைய ப்ராடக்ட் நாங்கள் பண்ணி கொடுக்குறோம், எக்ஸ்போர்ட் பண்ணி கொடுக்குறோம். அந்தந்த கண்ட்ரியில் நாங்கள் கிளியரன்ஸும் பண்ணி கொடுக்குறோம். சார், ஒரு நாட்டு சூழல் மாறும், ரூல்ஸ் அண்ட் மாறும், ரெகுலேஷன்ஸ் மாறும். இப்போ நான் வந்து ஒரு 1 கோடி ரூபா மதிப்புடைய ஒரு பொருளை இறக்கிடுறேன், திடீர்னு அந்த பொருளை இங்கே விற்கக்கூடாதுன்னு தடை பண்ணிடுறாங்க. அப்போ நான் என்ன செய்ய? ரன்னிங்கில் தடை பண்ணிடுவாங்க. அதான் கேட்குறேன். இந்த மாதிரிலாம் ஆகிருக்குது சார். ஆனால் மற்ற கண்ட்ரியில் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்ததில்லை. ஏன்னா அவங்க வரும்போதெல்லாம் தடை பண்ண மாட்டாங்க, ஏறின வரைக்கும் ஓகே ஃபாலோ பண்ணிடுவாங்க. அப்போ வரும்போது தடை பண்ணும்போது நம்ம வந்து அதுக்கு உண்டான ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணி அதை ரீஎக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கிறோம். நான் சும்மானா வந்து உங்களுக்கு எல்லா ஜாமானும் வந்து உங்களுக்கு இப்படி கொடுத்துட்றேன் அப்படிலாம் நாங்கள் சொல்ல மாட்டோம் சார்.